கிரிகோரியன் காலண்டர் 1752ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் பிரிட்டிஷ் பேரரசு ஜூலியன் காலண்டர் முறையிலிருந்து கிரிகோரியன் காலண்டருக்கு மாறியது. இந்த மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரையிலான 11 நாட்கள் தவிர்க்கப்பட்டன. கிமு 45இல் ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜூலியன் காலண்டர் ஒரு ஆண்டை 365.25 நாட்களாக கணக்கிட்டது. ஆனால் உண்மையான சூரிய சுழற்சி நேர கணக்கின்படி ஓராண்டு என்பது 365.2422 நாட்கள் மட்டுமே. இந்த சிறிய வித்தியாசம் ஒவ்வொரு ஆண்டிலும் சில நிமிடங்களை சேர்த்தது. நேர கணக்கில் இருந்த இந்த சிறிய பிழை பல நூற்றாண்டுகளாக சேர்ந்ததால் ஜூலியன் காலண்டர் நிஜமான சூரிய சுழற்சியிலிருந்து 11 நாட்கள் பின்தங்கியிருந்தது. காலண்டர் மற்றும் உண்மையான பருவநிலை, சூரியன் சார்ந்த வருட சுழற்சி ஆகியவற்றின் இடையே வேறுபாடு ஏற்பட்டது. இந்த பிழையை சரி செய்வதற்காக போப் 13ஆம் கிரிகோரி 1582இல் புதிதாக கிரிகோரியன் காலண்டரை அறிமுகப்படுத்தினார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி போன்ற கத்தோலிக்க நாடுகள் 1582லேயே இதனை ஏற்றுக்கொண்டன. ஆனால் பிரிட்டன் மற்றும் அதன் குடியிருப்புகள் புராட்டஸ்டன்ட் நாடுகளாக இருந்ததால் கத்தோலிக்க போப்பின் காலண்டரை ஏற்க மறுத்து ஜூலியன் நாட்காட்டியையே தொடர்ந்து பயன்படுத்தின. இதனால் 18ஆம் நூற்றாண்டு வந்தபோது பிரிட்டிஷ் பேரரசின் காலண்டருக்கும் ஐரோப்பாவின் பிற நாடுகளின் காலண்டருக்கும் இடையே 11 நாட்கள் வேறுபாடு ஏற்பட்டது. இதனை சரி செய்ய 1750ஆம் ஆண்டு பிரிட்டனில் காலண்டர் நியூ ஸ்டைல் ஆக்ட் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 1752 செப்டம்பர் 2க்கு பிறகு வரும் நாள் செப்டம்பர் 14 என அறிவிக்கப்பட்டது. இதனால் செப்டம்பர் 3 முதல் செப்டம்பர் 13 வரையிலான நாட்கள் காணாமல் போனவையாக கருதப்பட்டன. இந்த மாற்றம் சாதாரண மக்களுக்கு குழப்பமாக இருந்தது. அன்றைய செய்தித்தாள்களில் கூட "Give us back our 11 days" என மக்கள் கோஷமிட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் பறிக்கப்படவில்லை. வருடக்கணக்கே சீர் செய்யப்பட்டது. இதன் மூலம் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிற பகுதிகளுடன் நேரம் மற்றும் தேதியில் ஒருமித்துக் கொண்டது. அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த அமெரிக்க காலனிகளும் அதே முறையை ஏற்றுக்கொண்டன. இன்று உலகின் பெரும்பாலான நாடுகள் பயன்படுத்தும் கிரிகோரியன் காலண்டரை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வழங்கிவிட்டு காணாமல் போன நாளாக செப்டம்பர் 3 வரலாற்றில் பதிவானது.